அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தில் மட்டுமே உலகனைத்திலுமிருந்து வந்திருந்த 2900க்கும் மேற்பட்ட ஆயர்கள் பங்கேற்றனர். வரலாற்றிலேயே முதலாக இந்த சங்கத்தில்தான் உலக அனைத்திலும் உள்ள மக்களின் குரல் ஒலித்தது. திரு அவையின் எல்லா மரபு செல்வங்களின் தாக்கமும் உணரப்பட்டது. எல்லா பொது சங்கங்களிலும் அவ்வப்போது வாழ்ந்த எல்லா ஆயர்களும் பங்கு கொள்ளவில்லை என்று வரலாற்றிலிருந்து அறிய முடிகிறது. எடுத்துக்காட்டாக 5ஆம் பொது சங்கமாகிய 2ஆம் கான்ஸ்டாந்திநோபிள் சங்கத்தில் கீழை திரு அவை ஆயர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அதுபோலவே பிற்காலத்தில் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த பொது சங்கங்களில் மேலை திரு அவை ஆயர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். சங்கம் என்பதற்கு திரு அவை வழக்கில் லத்தீன் மூலத்தில் இருந்து பிறந்த கவுன்சில் என்ற சொல்லும் கிரேக்க மூலத்தில் இருந்து பிறந்த சினட் என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. கவுன்சில் என்ற சொல் ஒன்று கூட்டப்படல் என்ற பொருளையும், சினட் என்ற சொல் இணைந்து வழிநடத்தல் என்ற பொருளையும் உணர்த்துகின்றன. வரலாற்றில் நடைபெற்ற சங்கங்களின் ஒளியில் பார்க்கும்போது சங்கம் என்பது திரு அவையின் ஆயர்கள் திரு அவை வாழ்வு பற்றி விவாதித்து முடிவுகள் எடுக்க ஒன்று கூடுகின்ற கூட்டத்தை குறித்து வந்துள்ளது. பொது என்னும் அடைமொழி எக்குமெனிக்கல் என்ற கிரேக்க வழி சொல்லின் பெயர்ப்பாகும். பொது சங்கம் என்பது உலகில் பரவியுள்ள ஆயர்கள் ஒன்று கூடி திரு அவை நலனுக்கென முடிவுகள் எடுத்து செயல்பட முனைவதை குறிக்கும். சங்க ஏடுகளில் கொள்கை திரட்டுகள் 4 உள்ளன. இவை அடிப்படையான உண்மைகள் சார்ந்தவை. அவற்றின் அடிப்படையில் நடைமுறை ஒழுங்குகளை விளக்கும் தீர்மான தொகுப்புகள் 9 உள்ளன. 16 ஏடுகளில் 3 ஏடுகள் அறிக்கைகள் என்று அறியப்படுகின்றன. சில குறிப்புகள் என்றும் புரிந்து கொள்ளலாம். 2ஆம் வத்திக்கான் சங்கம் மட்டுமே திறந்த மனப்பான்மையுடனும் நேர்மையான பார்வையுடனும் சூழலுக்கு ஏற்ப நேர்மறையில் பதில் வழங்கும் விதமாகவும் கூட்டப்பட்ட சங்கமாகும். மானுட சமூகத்திற்கு புது ஒளியையும் புது வழியையும் காட்டும் ஒன்றாக அது கூட்டப்பட்டது. சங்கம் திரு அவை சார்ந்த கோட்பாடுகளையும் அறநெறி வாழ்வையும் பற்றி பேசக்கூடிய ஒன்றாக அமையவில்லை. மாறாக சமூக பிரச்சனைகளை அது ஆழமாக அலசியது. 1ஆம் வத்திக்கான் சங்கம் போல் ஐரோப்பிய கத்தோலிக்க திரு அவையில் நிலவிய அறைகூவல்களை மட்டும் இச்சங்கம் விவாதிக்கவில்லை. மாறாக அது உலக திரு அவை முழுக்க பரவி கிடக்கும் பல்வேறு பிரச்சனைகளை விவாதித்தது. தப்பறைகளை கண்டிக்கும் போக்கோ, திரு அவையிலிருந்து சிலரை வெளியேற்றியதை நியாயப்படுத்தும் போக்கோ, கத்தோலிக்கர் அல்லாத பிற கிறித்தவர்களை கத்தோலிக்க திரு அவைக்கு மீண்டும் அழைக்கும் நோக்கோ சங்கத்தில் வெளிப்படவில்லை. மாறாக இச்சங்கம் தனது இறை நம்பிக்கையின் ஆழமான உள்ளர்த்தங்களையும் அவை சுட்டிக்காட்டும் வாழ்வு முறைகளையும் பிறரோடு இணைந்து தேடும் ஒரு நிகழ்வாய் அமைந்தது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் 3 அழுத்தங்களை முன்வைத்தது. மேய்ப்பு பணி அழுத்தம், அனைவரையும் அரவணைக்கும் போக்கு, உலகு, வரலாறு, மானுடம் ஆகியவற்றுக்கு திறந்த மனம் என்பவையே அவை. எனவே மேய்ப்பு பணிக்கு அழுத்தம் தந்து பங்கு அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் கிறித்தவ வாழ்வை வளப்படுத்த திரு அவை எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் பற்றியும் செயல்பாடுகள் பற்றியும் அது எடுத்து கூறுகின்றது. அதன் அணுகுமுறைகளை காணும்போது அது மானுட அனுபவத்திற்கும் அன்றாட யதார்த்த சூழல்களுக்கும் காலத்தின் அறிகுறிகளுக்கும் அழுத்தம் தருவது தெரிகிறது. பன்முகத்தன்மை திரு அவையை வளப்படுத்தும் ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும். இப்பின்னணியில்தான் சங்கம் கத்தோலிக்கர் அல்லாத பிற கிறித்தவ திரு அவைகள் பற்றியும் பிற சமயங்கள் பற்றியும் மத சுதந்திரம் பற்றியும் பேசியுள்ளது. திரு அவை உலகுடனும் வரலாற்று நிகழ்வுகளுடனும் உரையாடல் நடத்துவது திரு அவையும் உலகும் ஒன்றையொன்று வளப்படுத்தி கொள்ள உதவும் என சங்கம் கூறுகின்றது.
இவ்வாறு காலத்தின் அறிகுறிகளை ஆய்ந்து அறிந்து செயல்பட்ட 23ஆம் யோவான் போன்று உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ சங்கம் நமக்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கின்றது. மீண்டும் பேசுவோம். நன்றி.